ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் மார்க் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த கேப் மார்க் பண்ணோம் இல்லைங்க, அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டீங்க, மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மடங்கும். ஸோ இதை ஒரு கயிறை யூஸ் பண்ணி டைட்டாக சென்டரில் கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கும். அடுத்தது நான் லேஸ் எடுத்துருந்தேன். அந்த லேஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசருடைய கார்னர்ஸில் ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சங்கரி கிருஷ்ணன், ஆல் இன் ஒன் சேனல், அன்னபூரணி, மீனா சக்தி, ஜஷ்வந்த், மனோஜ், சகாயா ஃப்ளோஃபியா, ஜெசி, இன்பா, தாரா நாகராஜன், கனகவள்ளி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லேஸ் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்ட்டினுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு நான் கலர் பண்ணுற மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்டின் அப்படின்றதால நான் ரெட் கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஹார்ட்டின் ஷேப்பை அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அந்த டாப்பில், அதாவது முடி போட்டோம் இல்லைங்களா கயிறை யூஸ் பண்ணி, அந்த இடத்துல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன் இருக்கும். 4 போர்ஷன்லையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஷேப்பில் தான் மார்க் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணி முடித்த பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் கட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டமில் இருக்க போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு பாட்டம்லேயும் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டில், அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து டாப்பில் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த ஓரங்களில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது நம்ம எந்த டிசைன் கொடுத்துருக்கோமோ அந்த டிசைன் கிளியராக தெரியுங்க. ஸோ அதுக்காக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரெட் கலர் பெயிண்ட்டையே லைட்டாக டாட்ஸ் மாதிரி அந்த பாட்டில்லே குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்ஸ்லேயே வச்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆர்கனைசரை பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு டூத் ப்ரஷ் ஸ்டாண்டாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல பாத்ரூமில் இதை நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம். மேலே ஹோல்ஸ் போட்டுரும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க. பாட்டம்லேயே நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணி எதுவுமே நிற்காது. இந்த ஒரே ஒரு டூத் ப்ரஷ் ஸ்டாண்டில் ஒரு 10 ப்ரஷ் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பேஸ்ட்டையும் இதிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான்.
இந்த டிப்ஸ்க்காக நான் ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் எடுத்துருக்கேங்க. அந்த பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இடிச்சுட்டு இந்த தோல் அப்படியே இருக்கட்டும். அது கூட கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. அது கூடவே நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லிக்விட், அந்த லிக்விட் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 1/2 லிட்டர் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதனுடைய மூடியில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை அழகாக இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஃபில் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் ரொம்ப வந்து அதிகமாக வருதோ அந்த பிளேஸில் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பல்லியோ கரப்பாம்பூச்சோ இல்லை எறும்போ வரவே வராதுங்க. ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அந்த பிளேஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்படி தான் வச்சாலும் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டாப்பில் இந்த கைப்பிடி மட்டும் மிஞ்சும். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு கைப்பிடிக்கு உள்ள இன்னொரு கைப்பிடியை விட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா டைட்டாக வந்து லாக் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வெளியே போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பேக்கை. அப்படி இல்லைனா வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹூக்கில் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த கைப்பிடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளி கொலுசை வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பேஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொலுசை வந்து தண்ணியில் வந்து நனைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி கொலுசுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க. தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு கொலுசும் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஷைனிங்காக பளபளன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரஷ்ஷும் கோல்கேட் பேஸ்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வெள்ளி கொலுசுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டிப்ஸ்லாம் இப்போ தயிர்லலாம் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். டக்குன்னு ரிசல்ட்டும் வந்து நல்லா பளிச்சுன்னு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நார்மலாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு பளிச்சுனே இருக்குங்க. இந்த மாதிரி வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும், பித்தளை பொருட்களாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை இன்னுமே நம்ம பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே பாண்ட்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பாண்ட்ஸ் பவுடரை லைட்டாக வந்து இந்த கொலுசுக்கு மேலே அப்ளை பண்ணி நம்ம அந்த கொலுசையும் இந்த பாண்ட்ஸ் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த பவுடர் அந்த கொலுசுக்கு மேலே படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து இன்னும் கூட பிரைட்டாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களை இந்த டிப்ஸை பயன்படுத்தி புதுசு மாதிரி மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்
பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாய்.